ஹலோ கைஸ், நம்ம வண்டி எடுத்து தான் ஃபஸ்ட் டைம் வெங்காய லோடு ஏற்றுறோம். மகாராஷ்டிராவிலேருந்து கேரளாவுக்கு 11 மணிக்கு ஏற்றி முடித்து கிளம்பியாச்சு. கிளம்புனதுலேருந்தே ஒரே சோதனைங்க. மழை மழை மழை. பாருங்கள், மனுஷன் இந்த மழையிலையும் தண்ணி பிடிச்சிட்ருக்காரு. நகர் வரலுமே மழை. என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பை வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே கிளைமேட் செம்மையாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே சம்மர் முடிஞ்சு மழை ஸ்டார்ட் ஆகுது. செம்மையாக இருக்குங்க. பெங்களூர் ரீச் ஆகிடுச்சுங்க. பெங்களூர் ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு. ஏன்டா மார்னிங் டைம் வந்தோன்னு இருக்குது. சாட்டர்டே கூட இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. எங்கே தாங்க போவாங்க? நம்ம பெங்களூர்லேருந்து இன்னும் நமக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு? நம்ம பெங்களூர்லேருந்து ரிலையன்ஸுக்கு தான் நம்மளோட இருக்க போகிறோம். கேரளாவில் இன்னும் 500 கிலோமீட்டர் போகணும். ஒரு வழியாக நம்ம கேரளா ரீச் ஆகியாச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதான் செகண்ட் டைமே கேரளா வரேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதான் செகண்ட் டைமு கேரளா வரது தான் செகண்ட் டைம். மழை சரியான மழைங்க. லோடு நனைஞ்சுதா இல்லையா என்னென்னு ஒன்றுமே தெரில. அடியில் பிளாட்ஃபார்ம் நமக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பிளாட்ஃபார்ம் வழியாக தண்ணி மேலே ஏறிச்சா இல்லையா என்னென்னு தெரில. நாளைக்கு போய் பாய் அவுத்தா தான் தெரியும். டனல் போட்டாங்க. நான் வந்தப்போ காட்டு வழியாக தான் போனேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் டனல் பார்க்குறேன் கேரளாவில். டனல் வியூ நல்லா இருக்குல்ல? போயிட்டே இருக்கு. ரொம்ப லாங் டனல் ஆட்டிருக்குங்க. பரவாயில்லையே. ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. ஆனால் சண்டே லீவ் இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தெரில, 10 o'clock வரல வெயிட் பண்ணுங்க, வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்கன்ட்டாங்க. சரி, நம்ம அப்படியே மேலே ஏறி தண்ணி லோடு மேலே தண்ணி இருக்கான்னு பார்த்தேன். தண்ணி நின்றுச்சு. சரி, எல்லாம் இறச்சி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஜக் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் இறச்சி ஊற்றினேன். தண்ணி உள்ளே இறங்கியிருக்காதுன்னு நினைக்கிறேன். இறங்காமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது இந்த காஷன் போர்டு பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா பாம்பு இருக்கான், பார்த்து போக சொல்கிறாங்க. கேரளாவோட அழகே அழகுங்க. செம்மையாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், கிணறு சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. சரி, ஓகே, லோடு இறக்கிட்டு உங்களுக்கு அடுத்த விளாக் போடுறேன்.